என் நெஞ்சில் குடியிருக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும். நெஞ்சில் குடியிருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, குடியிருக்கவே எப்ப வேணாலும் காலி பண்ணிட்டு போயிடும். நேத்து கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கை நீட்டி கேள்வி கேட்கின்ற காலம். இன்னைக்கு கட்சியை ஆரம்பிச்சு 2வது வருஷத்திலே ஆட்சியை பிடிப்பாங்கிறான். இதெல்லாம் நடக்கிற காரியமா? மேயருக்கு இங்கே நாற்காலி இருக்கு, ஆனால் அதை விட்டுட்டு மக்களோட நான் உட்காந்துருக்கேன்ட்டு கீழே போய் உட்காந்துருக்காரு. இன்னைக்கு நாற்காலிக்கு நேற்று கட்சி ஆரம்பிச்சாலாம் இன்னும் 2 வருஷத்துல நான் முதலமைச்சர் நாற்காலிக்கு வரப்போறேன்ட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற. நெஞ்சில் குடியிருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, குடியிருக்கவே எப்ப வேணாலும் காலி பண்ணிட்டு போயிடுவேன். என் தலைவர் தான் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்னார். உடன்பிறப்புங்கிற வார்த்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும். ஆனால் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. குடியிருக்கிறவன் வாடகைக்கு குடியிருப்பேன், லீஸுக்கு குடியிருப்பேன், ஓசியில கூட குடியிருப்பேன், எங்க குடியிருக்கிறோம் தெரியாமையே குடியிருப்பேன். அவன் என்னைக்கு வேணாலும் காலி பண்ணிட்டு போயிடுவான். பணம் கொடுத்தா ஓடிடுவேன், பணம் கொடுத்தா வருவேன், பணம் இல்லைன்னா ஓடிடுவேன். தொடங்கின வார்த்தையே தப்பு. நெஞ்சிலே குடியிருக்கும் சொன்னது பிற்பாடு திருப்பி நேத்தையும் வேற சொல்றாரு. அதனால குடியிருக்கிறவன் என்னைக்கு வேணாலும் போயிடுவேன். நேத்து கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கை நீட்டி கேள்வி கேட்கின்ற காலம். இன்னைக்கு கட்சியை ஆரம்பிச்சு 2வது வருஷத்திலே ஆட்சியை பிடிப்பாங்கிறான். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இன்னைக்கு விளம்பரம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? 5 நாட்களில் தொப்பை குறைய வேண்டுமா, எங்களிடம் வாருங்கள். சிகிச்சைக்கு முன், சிகிச்சைக்கு பின். சிகிச்சைக்கு முன் இப்படி இருப்பார், சிகிச்சைக்கு பின் அப்படின்ட்டு அப்படி ஒல்லியா நம்ம மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் மாதிரி நட்ஸ் இருப்பார். 5 நாளில் உங்கள் தொப்பை குறைந்து விட்டது பார்த்தீர்களா? அதிக பணம் செலவு செய்ய வேண்டாம், 5000 ரூபாய் கட்டுங்கள், 5 நாட்களில் குறைத்து விடுவோம் அப்படின்னு அங்க போய் 5000 ரூபாய் பணத்தை கட்டி அவன் கொடுக்கறதெல்லாம் தின்னுபுட்டு குறைஞ்ச மாதிரி தெரியும். திருப்பி 15 நாள் கழிச்சு 8 மாசம் ஆன மாதிரி இப்படி வாரேன். ஏண்டா 5000 ரூபாய் வாங்கிட்டு குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு, ஆனா திருப்பி வெங்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி டிவியில விளம்பரம் போடுவான். 6 நாட்களில் உங்களுக்கு தரும் சிவப்பழகை. கருப்பாக இருக்கிறீர்களா? கவலை வேண்டாம், எங்கள் கிரீமை போடுங்கள். 10 நாட்களில் சிவப்பு. முதல்ல அவனை பார்த்த மாப்பிள்ள வேணான்றாரு. 5 நாள் கிரீம் போட்டோன்னா பொண்ணை கட்டிக்கிடுவார். இப்படி காட்டுவான். எதுல? இதெல்லாம் சினிமா விளம்பரத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? ஒரு பேஸ்ட், ஏதோ ஒரு பேஸ்ட் எடுத்து பல்லு விளக்குவான் ஒருத்தன், அப்படின்னு ஊதுவான். ப்ளூ கலர்ல புகை வரும். அந்த பக்கம் போற பொம்பளை பிள்ளைய பேட் ஸ்மெல், ஐ டோன்ட் லைக் யூ அப்படின்ட்டு போவாளுங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பேஸ்ட்டை விளக்குவேன். விளக்கணும்னா ஊதுவான், சிவப்பு கலர்ல புகை வரும். அந்த பிள்ளைய எஸ் ஐ லவ் யூ. ஏண்டா வாயில விடுற புகைய உறிஞ்சிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை லவ் பண்ணுமாடா? இதெல்லாம் விளம்பரத்துக்கு சினிமாவுக்கு வேணா நல்லா இருக்குமே ஒழிய, ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி அது எவ்வளவு பெரிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. என்னமோ மியூசிக்கல் சேர்ல ஓடி வந்து நடுவில் உட்கார்ற மாதிரி நேத்து கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கை நீட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்று நான் சொல்லுகிறேன், the Rome cannot be built in a single day. ஒரே நாளில் கட்டப்பட்டது ரோம் அரண்மனை அல்ல, பல ஆண்டு காலம் கட்ட வேண்டும். அதுபோல பல ஆண்டு காலம் பல வரலாற்று திருப்பு முனைகளை சந்தித்து கட்டப்பட்ட ஒரு மாபெரும் இரும்பு கோட்டை தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டு ஒரு குரூப், அதுகளை பற்றிலாம் மேடையில் பேசி இந்த மேடையை கேவலப்படுத்தணும்னு அவசியம் இல்லை.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.